என்ன மச்சான் எக்ஸாமுக்கு படிச்சிட்டியா? ஐயா, நம்ம என்னைக்கு படிச்சிருக்கோம்? கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் தான். நீ கதான எழுத போற? ஏச்சி, பெத்தவங்க கஷ்டப்பட்டு காசை கட்டி படிக்க வைக்கிறாங்க, கதையாடா எழுதுவ? நீ படிச்சிட்டியாடா? மினி ஜெராக்ஸ் தான். மச்சான், இந்த சார பாரு, வெட்டிக்கிளிக்கு சுகர் வந்த மாதிரியே இருக்கா மச்சா. சைலன்ஸ் சார். எக்ஸாம் ஆளு கத்தக்கூடாது சார், அமைதியா பேசுங்க. பொத்திட்டு உட்கார்றா. எவனாச்சும் கேட்டு எழுதுறேன், பார்த்து எழுதுறேன், பிட் அடிக்கிறேன், பெண்ணு கேட்டேன், பக்கத்துல இருக்க பொண்ணு கிட்ட ரவுண்டு போட வளையல் கேட்டேன், அப்படி இப்படின்னு ஏதாச்சும் பண்ணீங்க தூக்கி வெளியே வீசிடுவேன் பாத்துக்க. வீசுறதுக்கு நாங்க என்ன பாயாசட்டம்னாரா? ஏய், என்ன கவுண்டர் போட்டு ஹாலுக்குள்ள மாஸ்க் காட்டலான்னு பாக்குறியா? சார் சொன்னது அவன் சார். பொத்திட்டு உட்கார்றா. சார் அவன் பொத்துறா. பாரதியார் ஏன் பிரபலமானார்? அவர் பெயரில் பாரதி என்ற பிள்ளையோட பெயர் இருந்ததால் அவர் பிரபலமானார். ரைட்டு, இதுக்கு ஒரு 3 மார்க்கு. நாம் படித்த பிட்டுகள் இந்த உலகத்தை பார்க்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. புறநானூறு எதை பற்றி பேசுகிறது? 400 புறா கிட்ட பேசி பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. வாய்ப்பு கிடைச்சதை வந்து சொல்கிறேன். ரைட்டு, இதுக்கு ஒரு 2.5 மார்க்கு. ஐயோ, கம்பம். டேய் பங்களா மண்டையா, ஏன்டா கத்துற? மச்சான், புக்க மாத்தி மினி ஜெராக்ஸ் போட்டேன்டா. என்ன புக்கடா மாத்தி ஜெராக்ஸ் போட்ட? தாமுவின் வீட்டு சைவ சமையல்ரா. வெண்டைக்காய் செய்வது எப்படின்னு செய்முறை எழுதி அந்த ஆள்கிட்ட கூடு, செண்டம் போடுவான். மச்சான், உன் பேப்பரை குடுறா. மோர் குழம்பு செய்வது எப்படின்னு செய்முறை எழுதி கொடு மச்சான், வீட்டுக்கு போய் ட்ரை பண்றேன். ஏ நாயே, உன்னோட ஆன்சர் பேப்பரை குடுறா. இந்த ஃப்ரெண்டா வச்சதுக்கு ஒரு குரங்கு ஃப்ரெண்டா வச்சிருந்தா என்ன ஒரு வாழைப்பழம் வச்சு கிடச்சிருக்குண்டா. இந்தா இருந்தாலும் பாக்குறதுல வாங்கி தொலை. அட போண்டா மவனே. என்னப்பா பண்றீங்க தம்பிகளா? பாத்ரூம்ல தண்ணி விளைன்னு சொன்னானுங்க சார், அதான் பேப்பர் கொடுத்து ஹெல்ப் பண்றேன். அப்படியா? பாத்ரூம்ல அடப்பு விழுந்திருக்கா? அடப்பை எடுப்போமா?